பிரியா யார் அது? பேரு பூபதி. சரியான வேஸ்ட் ஃபெலோ. என்னது வேஸ்ட் ஃபெலோவா? ஆமா அத்தை, நம்ம டாடியோட ஃப்ரெண்டு சன்னு. ஊர்ல வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்குன்னு அவங்க அப்பா இங்க அமுச்சு வச்சிருக்காரு. நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ பிரியா. எஸ். ஹாய் பிரியா, நான் பிரகாஷ் பேசுறேன். பிரகாஷ். நீங்களா? எங்க இருந்து? அமெரிக்கால ஒயிட் ஹவுஸ் பக்கத்துல இருக்கிற எஸ்டிடி பூத்ல இருந்து பேசுறேன். கொஞ்சம் இருங்க, டாடி கிட்ட கொடுக்குறேன். நோ 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 நோ, நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பர்சனலா சில விஷயங்கள் பேசணும். ஏன் கிட்டியா? சொல்லுங்க. அது பிரியா, நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு பையன் நல்ல ஹேண்ட்ஸமா துருன்னு ஒருத்தர் இருந்தானே. ஓ, அந்த பொள்ளாச்சி பார்ட்டியா? அது பூபதி. எஸ் பூபதி அவரே தான். அவரை வேஸ்ட் ஃபெலோ நினைச்சிடாதமா. இஸ் கிரேட் ஃபெலோ. அது மட்டும் இல்ல பிரியா, இல்லன்னு வரவங்களுக்கு இந்தான்னு கொடுக்கறதுல கர்ண தம்பி மாதிரி. நிஜமாவா சொல்றீங்க? உண்மையில ப்ராமிஸ் பிரியா. எனக்கு இங்க அமெரிக்கால வேலுச்சாமின்னு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஃப்ரெண்டா இருக்கான். அவன் அமெரிக்கா வர்றதுக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தப்போ தன்னோட லேண்டை வித்து, எப்படி தன்னோட லேண்டே வித்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணது இந்த பூபதி தானா. ஹவு ஸ்வீட் ஆஃப் ஹிம். நீ நம்ப மாட்ட பிரியா, பூபதியோட லைஃப் சைஸ் போட்டோ வச்சு தினம் பூ போட்டு சூட ஏத்தி சாமி கும்பிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டு. அவன் நல்ல மனசு தெரிஞ்சுதான் உங்க டேடி அவனை அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்காரு பிரியா. அது மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா. வந்து பாருந்த அக்க போற என்ன கிச்சிக்கால் வேலை பண்றாயா. இப்ப மட்டும் அந்த பூபதியை முன்னாடி இருந்தா டக்குன்னு அவர் காலில் விழுந்துரும் தெரியுமா. இது பார் பிரியா, அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவர்கிட்ட ரஃபாலாம் நடந்துக்காதே செல்லும். அவர் எப்பப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன ஸ்மைலோட ஹலோ, குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் இதெல்லாம் சொல்லிக்கோ. ஓகேவாடா செல்லம்? சரி, தேவைப்பட்ட அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகேவா? பா. மணி. ஓகே மணி, நான் நீ ரொம்ப நேரம் பேசிட்டோம். நம்ம கதையை அப்புறம் வச்சுக்கலாம். மேடம் ஃபோனுக்கு வெயிட் பண்றாங்க. மேடம் ஃபோன். சீ பேசாத. நீ ஒரு வேஸ்ட் ஃபெலோ தான் நினைச்ச. ஆனா ஃபோர்ஜரி பாட்டி இப்பதான் தெரியுது. பிரியா சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் பேசினேன். விளையாடுறதுக்கு குறும்புத்தனப்படுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதை நீ மீறிட்ட. ஒன்னெல்லாம் ஃப்ரெண்டோட பையன் சொல்லி தங்க வச்சிருக்காரு பாரு, அவரை சொல்லணும். டாடி. ஐயோ ப்ளீஸ் பிரியா, டாடி கிட்டலாம் போய் இதை சொல்ல வேணாம். இதோட இந்த மேட்டர் மறந்துடுங்க. இனிமே இந்த மாதிரி வாய்ஸ் மாத்தி பேசுற வேலை வச்சுக்கிட்டா கொன்னுடுவேன்.